ஹலோ எவ்ரிவன். போன வீடியோவில் யூஐயிலிருந்து ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை எப்படி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அப்படி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாவை எடுத்து எப்படி திரும்ப யூஐயில் காட்டுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஐயிலிருந்து டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்காக ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபார்ம் மூலயமா தான் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க முடியும். இதுவே டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாவை எடுத்து யூஐல காட்டணும் அப்படிங்கும்போது நம்ம அதை டேபிள் ஃபார்மெட்ல காட்டுவோம். ஏன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் நிறைய டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அப்ப மாடல்ல கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். அப்ப அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாவை காட்டணும் அப்படிங்கும்போது டேபிள் ஃபார்மெட்ல காமிச்சோம்னா தான் பார்க்க நீட்டா இருக்கும். இப்ப நான் டெம்ப்ளேட்ஸ்ல ஒரு புது HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். எல்லா ப்ராடக்ட்ஸையும் காட்டுறதுக்காக ப்ராடக்ட்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல். ஸோ இந்த பேஜ்லையும் நம்ம டெம்ப்ளேட் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணணும். ஸோ அதனால இருக்கிற கோடை காப்பி பண்ணிட்டு ப்ராடக்ட்ஸில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு இந்த ஃபார்ம் வேண்டாம், இதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பேஜ்க்கான டைட்டிலை ஆல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வச்சிடலாம். இப்போ நான் முதல்லயே சொன்ன மாதிரி டேபிள் தான் இந்த இடத்துல கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் டேபிள் டேக் யூஸ் பண்ணிட்டு இந்த டேபிள் டேக் இன் பிட்வீன் நம்ம ஹெட்டிங்ஸை கொடுக்கறதுக்காக ஹெட் டேக் யூஸ் பண்ணணும். இதுல ஒரு ரோ ஒன்று கிரியேட் பண்ணுவோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோ எப்பவுமே ஒவ்வொரு காலம்கான ஹெட்டிங்ஸை கண்டெயின் பண்ணி இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள ஒவ்வொரு ஹெட்டிங்கான ஹெட் டேக். ஸோ நம்ம கிரியேட் பண்ண ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாடல்ல என்னென்ன காலம்ஸ் வச்சிருந்தோமோ அதை எல்லாமே இங்க நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நேம், ரெண்டாவது காலம் ப்ராடக்டோட கோட், மூணாவது காலம் பிரைஸ், நாலாவது ஜிஎஸ்டி, கடைசியா அஞ்சாவது காலம் ஃபுட் ப்ராடக்ட். நம்ம இந்த டேபிளுக்கான ஹெட்டிங் மட்டும்தான் ஸ்டாட்டிக்கா டைப் பண்ணி வைப்போம். ஏன்னா அது எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. ஆனா இந்த டேபிளுக்கான கம்ப்ளீட் டேட்டா எங்கிருந்து வரணும் அப்படின்னா டேட்டா பேஸ்ல இருந்து வரணும். அப்ப டேட்டா பேஸ்ல இருந்து அந்த டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வியூ ஃபங்க்ஷன் எழுதி அந்த வியூ ஃபங்க்ஷன் மூலயமா இந்த பேஜுக்கு அந்த டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இன்வென்டரி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு வியூஸ்ல நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு டேட்டாவை கெட் பண்றதுக்கான ஒரு வியூ எழுதணும். டெஃப் ஆல் ப்ராடக்ட்ஸ், இதுல ரிக்வஸ்ட்டை பாஸ் பண்ணிடணும். ரிக்வஸ்ட் கோலன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஆல் அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட்ஸ். அந்த வேரியபிளுக்கு நம்ம என்ன அசைன் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் அந்த ப்ராடக்ட் மாடல்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் அசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு ப்ராடக்ட் மாடலை கால் பண்ணணும். அதுல டாட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ப்ராடக்ட் அப்படிங்கிறது மாடல், அதுல ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த மாடலுக்குள்ள எத்தனை டேட்டா இருக்கோ அதைத்தான் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் அப்படின்னு கொடுத்து சிம்பிள் பேரான்சிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இது என்ன பண்ணுனா ப்ராடக்ட் அப்படிங்கிற மாடல்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து அத்தனையுமே எடுத்துட்டு வரும். ஸோ அந்த மாடல் எத்தனை ரோ ஆஃப் டேட்டா இருக்கோ அத்தனை ரோவை எடுத்துக்கும். அதை நம்ம ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கான யூஆர்எல்லை கால் பண்ணும்போது எந்த HTML பேஜை காட்டணும்னு எழுதணும். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா ரிட்டர்ன் ரெண்டர், ரெண்டர்ல ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் கமா இந்த ரிக்வஸ்ட் அகைன்ஸ்ட் என்ன பேஜை காட்டணும், நம்ம இப்போ கிரியேட் பண்ண ப்ராடக்ட்ஸ் டாட் HTML அப்படிங்கிற பேஜை காட்டணும். ஸோ ப்ராடக்ட்ஸ் டாட் HTML. கடைசியா நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த டேட்டாவை பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இது டிக்ஷனரி ஃபார்மேட்ல இருக்கணும். இதோட கீயா ஆல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கோலன், அதுக்கப்புறம் இந்த ஆல் ப்ராடக்ட்ஸ் இதை எடுத்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்றது உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்தா நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி கான்டெக்ட்ங்கிற பேர்லயே கிரியேட் பண்ணிக்கலாம். கான்டெக்ட்டை கிரியேட் பண்ணணும்னா கான்டெக்ட் ஈக்குவல் டு ஒரு டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரியோட
கீ வந்து என்னவா கொடுத்துருப்போம், சிங்கிள் கொட்டேஷனா டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஆல் ப்ராடக்ட்ஸ்ங்கிற பேர்ல இந்த கோடை கட் பண்ணி அப்படியே இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். கோலன் ப்ராடக்ட்ஸ் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த டிக்ஷனரியும் எடுத்துட்டு இந்த டிக்ஷனரி இருந்த இடத்துல வெறும் கான்டெக்ட்டை மட்டும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு ஈஸியா இருந்து இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வியூ ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்து இந்த வியூ ஃபங்க்ஷனுக்கான யூஆர்எல் வந்து எழுதணும். ஸோ இங்க இந்த லைனை டூப்ளிகேட் எடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ண ஃபங்க்ஷனுக்காக மாத்திக்கிறேன். ப்ராடக்ட் ஸ்லாஷ் ஆடுக்கு பதிலாக வெறும் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இருக்கட்டும். வெறும் ப்ராடக்ட்ஸ் கால் பண்ணாங்கன்னா ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட் பேஜ் வந்து வரணும். ப்ராடக்ட் ஸ்லாஷ் ஆட் அப்படின்னு கால் பண்றோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸை ஆட் பண்றதுக்கான அந்த ஃபார்ம் இருக்கிற பேஜ் வந்து வரணும். ஸோ இப்போ சர்வர் வந்து ரன்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரௌசர்ல நம்ம இன்வென்ட்ரி ஸ்லாஷ் ப்ராடக்ட் ஸ்லாஷ் ஆட் பேஜ்ல இருக்கோம். இப்போ நம்ம லிஸ்ட் பேஜுக்கு வரணும்னா வெறும் இன்வென்ட்ரி ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இருக்கணும். ஸோ இப்போ ஆல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம அந்த ப்ராடக்ட் பேஜில் வச்ச அந்த டைட்டில் வந்து காட்டுது. அது போக நம்ம டேபிளுக்காக கிரியேட் பண்ணி வச்சிருந்த இந்த ஹெட்டிங்ஸ் வந்து காட்டுது. ஸோ அடுத்து நீ என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் டாட் HTML பேஜ் வந்து எடுத்துட்டு இனி பாடி கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணணும். பாடி கண்டென்ட்ல வந்து கிரியேட் பண்றதுக்காக டி பாடி வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டி பாடிக்குள்ள வந்து நம்ம மேனுவலா கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி வைக்க போறது கிடையாது. என்ன பண்ணுவோம்னா பேக் எண்ட்ல இருந்து வந்து அந்த டேட்டாவை எடுத்து லூப் பண்ணி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரோவுக்கும் இங்க ஒரு டிஆர் வந்து கிரியேட் பண்ணி அதை நம்ம காட்டுவோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார் லூப் வந்து எழுதணும். அதுக்கு இந்த டெம்ப்ளேட் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஃபார் ப்ராடக்ட் இன் அந்த கம்ப்ளீட் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பேர்ல சென்ட் பண்ணியிருக்கோம், ஆல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து டெம்ப்ளேட் கிடைச்சிருக்கோம். இந்த நேம் எடுத்து தான் நம்ம லூப் பண்ணணும். ஸோ ஃபார் ப்ராடக்ட் இன் ஆல் ப்ராடக்ட்ஸ் ஒரு ஃபார் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா கண்டிப்பா அதை எண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ எண்ட் ஃபார் வந்து கொடுத்துருங்க. இந்த டெம்ப்ளேட் டேக்ஸுக்கு நடுவுல நம்ம ஒரு டிஆர் வந்து கிரியேட் பண்றோம். ஏன்னா டேட்டா பேஸ்ல இருந்து நிறைய ரோஸ் வரும். ஒவ்வொரு ரோ டேட்டாவை காட்டுறதுக்காகவும் ஒவ்வொரு டேபிள் ரோ வந்து நம்ம HTML கிரியேட் பண்ணிக்கிறோம். இதுல ஒவ்வொரு டிடிக்கும் நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து வர ஒவ்வொரு ரோல் இருக்கிற டேட்டாவை எடுத்து கொடுத்துடலாம். ஸோ டெம்ப்ளேட் டேக்ஸ் இதுக்குள்ள ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம் இது அப்படியே டூப்ளிகேட்ஸ் எடுத்துக்கலாம். 5 காலம் வந்து நம்மகிட்டே இருக்கும். ஸோ 5 காலம்கான காலம் நேம்ஸ் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ராடக்ட் கோட், பிரைஸ், ஜிஎஸ்டி, ஃபைனலா ஃபுட் ப்ராடக்ட். ஸோ இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்னன்னா ஒரு கர்லி பிரேசஸ் பேர் யூஸ் பண்ணக்கூடாது, டபுள் பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். டபுள் கர்லி பிரேசஸ் பேருக்குள்ள கொடுத்துருந்தா தான் நமக்கு அந்த டேட்டா வந்து யூஐல காட்டும். இல்லைன்னா நம்ம என்ன அந்த பிராக்கெட்குள்ள டைப் பண்ணி வச்சிருக்கோமோ அது அப்படியே வந்து விசிபிளா இருக்கும். ஸோ அடுத்து சர்வர் ஆக்டிவ்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரௌசர்ல வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அந்தந்த காலம்க்கு நேரா அதுக்கான டேட்டா வந்து காட்டும். ப்ராடக்ட் கோட் மட்டும் இல்லை, என்ன ப்ராப்ளம் மாடல்ஸ்ல சாரி ப்ராடக்ட் கோடுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. ஸோ இங்க என்ன நேம் இருக்கோ அது எடுத்து நம்ம யூஸ் பண்ணாதான் யூஐல வரும். இங்க வந்து நம்ம நேமை சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா சர்வர் ஆஃப் பண்ணிட்டு மைக்ரேஷன்ஸ் கமாண்டோ மைக்ரேட் கமாண்டோ வந்து ரன் பண்ணியிருக்கணும். பைத்தான் மேனேஜ் டாட் பிஒய் மேக் மைக்ரேஷன்ஸ். அந்த ஃபீல்டுக்கு நம்ம பேர் மாத்தி இருக்கோமா என்னன்னு கேக்குது. ஸோ சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், எஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மைக்ரேட் கமாண்ட் வந்து ரன் பண்ணணும். ஸோ மைக்ரேட் கமாண்ட் ரன் பண்ணியாச்சு. திரும்ப சர்வரை ரன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ வந்து ஒவ்வொரு காலம்கான டேட்டா வந்து டேட்டா பேஸ்ல எவ்வளவு இருக்கோ அத்தனையுமே வந்து நமக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. இப்போ க்ரட் ஆப்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டை பார்த்துட்டோம். அதாவது ஒரு டேட்டாவை எப்படி டேட்டா பேஸ் கிரியேட் பண்றது, டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை எப்படி எடுத்து வியூ பண்றது, ரெண்டுமே பார்த்தாச்சு. இனி அப்டேட் பண்றதும் டெலிட் பண்றது மட்டும்தான் இருக்கு.
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜாங்கோவை கம்ப்ளீட்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கோ பிளேலிஸ்ட்டை ஃபுல்லா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.